السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸஹீஹுல் புகாரியில் இந்த கிதாப் ரிகாக் என்ற பாட வகுப்பில் 46வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய முதல் பாடம் 30வது பாடமாகும். மிக முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடமாகும் இன்றைய பாடம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள், நிறைய குடும்ப மக்கள் அவர்களுடைய பேராசையின் காரணமாக நிம்மதி இழந்து இருக்கிறார்கள். பிறருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை பார்த்து, அதே போல எங்க வீட்டுக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும், அதே போல நானும் இந்த பொருளாதார முன்னேற்றத்தில் அவரை போலவே நானும் வர வேண்டும் என்ற இந்த பேராசை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கக்கூடியதாகவும் அல்லாஹுடைய நியமத்தை மறக்க செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே இவ்வாறான சூழலிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய சிறந்ததொரு வழிகாட்டுதலை காட்டக்கூடிய ஹதீஸை தான் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 6490வது செய்தியாக பதிவு செய்யறாங்க. ஹத்தஸனா இஸ்மாயிலு, எங்களுக்கு இஸ்மாயில் அவர்கள் அறிவித்தார்கள். அதுக்கு முன்பா இந்த பாபினுடைய இந்த பாடத்தினுடைய தலைப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஹதீஸில் இடம்பெறக்கூடிய அந்த வார்த்தையையே பாடத்தலைப்பாக கொண்டுள்ளார்கள். அது என்னன்னா, லியன்துர், அவர் பார்க்கட்டும், இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, தன்னை விட மிக கீழ்நிலையில் இருக்கக்கூடியவரை அவர் பார்க்கட்டும். வலா யன்துர் இலா மன் ஹுவ ஃபௌகஹு, உலக பொருளாதார விஷயத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழகு, இன்னும் உலகம் சார்ந்த விஷயங்களில் தன்னை விட மேல்நிலையில் உள்ளவரை பார்க்க வேண்டாம் என்ற பாட தலைப்பை இமாம் அவர்கள் 30வது தலைப்பாக கிதாபு ரிகாக் என்ற பாட புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. 6490வது செய்தி, ஹத்தஸனா இஸ்மாயிலு, எங்களுக்கு இஸ்மாயில் அவர்கள் ரஹிமஹுல்லா அறிவித்தார்கள். இஸ்மாயில் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஹத்தஸனி மாலிகுன், எனக்கு மாலிக் ரஹிமஹுல்லா அறிவித்தார்கள். அன் அபி ஜினாதி, அபு ஜினாத் அவர்களிடமிருந்து மாலிக் ரஹிமஹுல்லா அறிவிக்கிறாங்க. அபு ஜினாத் அவர்கள் அனில் ஆரஜ் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க. ஆரஜ் ரஹிமஹுல்லா தாபியான இவங்க அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா நதர அஹதுக்கும் இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்கி, உங்களில் ஒருவர் செல்வத்திலும், அதாவது பொருளாதாரத்திலும், வல் ஹல்க் படைப்பிலும், தோற்றம், அழகு போன்ற படைப்பிலும் தன்னை விட சிறப்பிக்கப்பட்டவரை, தன்னை விட சிறப்பாக கொடுக்கப்பட்டவரை பார்த்தால், உங்களில் ஒருவர் தன்னை விட பொருளாதாரத்திலும்
அழகு போன்ற தோற்றத்திலும் படைப்பிலும் சிறப்பிக்கப்பட்டவரை, மேன்மைப்படுத்தப்பட்டவரை, மேலானவரை பார்த்தால் உடனே அவர் மீண்டும் பார்க்கட்டும், தன்னை விட செல்வத்தில், பொருளாதாரத்தில், அழகு, படைப்பு போன்றவற்றில் கீழ்நிலையில் உள்ளவரை, மிக கீழாக இருக்கக்கூடியவரை பார்க்கட்டும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுகிறார்கள். இந்த ஹதீஸில் வரக்கூடிய சில வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபுதில அலைஹி ஃபுதில அலைஹி என்பதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, அக்தர மிம்மா உஅத்திய, அவர் கொடுக்கப்பட்டதை விட மிக அதிகமாக கொடுக்கப்பட்டவர் என்று அர்த்தமாகும். தான் கொடுக்கப்பட்டதை விட பொருளாதாரத்திலும், அழகு, படைப்பு, பிள்ளைகள், தன்னை பின்பற்றக்கூடியவர்கள், இன்னும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்துடன் தொடர்பாக கூடிய அனைத்திலும் ஹல்க் என்பதற்கு அதை தான் அறிஞர்கள் விளக்கமாக சொல்றாங்க. அதாவது தோற்றம் அல்லது குழந்தைகள் அல்லது பின்பற்றக்கூடியவர்கள், ஃபாலோவர்ஸ், அல்லது இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்துடன் தொடர்பாக கூடிய அனைத்திலும், அது போனா இருக்கலாம், ஐபோனா இருக்கலாம், காரா இருக்கலாம், அது வேலையில கிடைக்கக்கூடிய மேல் போஸ்டிங்கா இருக்கலாம், பொசிஷனா இருக்கலாம், அல்லது வீடா இருக்கலாம், அல்லது ஏதோ இந்த உலகம் சார்ந்த நிலைகளில் தன்னை விட அதிகமாக கொடுக்கப்பட்டவரை உங்களில் ஒருவர் பார்த்தால் உடனே தன்னை விட பொருளாதாரத்திலும் வாழ்க்கையினுடைய அந்த உலகம் சார்ந்த நிலையில் கீழே இருக்கக்கூடியவரை பார்க்கட்டும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளை இடுகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் நிறைய பயன்களை நமக்கு கற்றுத் தருகிறது, நிறைய பாடங்களை தருகிறது. என்னென்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது உலக பொருளாதாரம் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள அழகு, இன்னும் இது போன்ற உலகம் சார்ந்த விஷயங்களில் தன்னை விட மேலான ஒருவரை பார்த்துவிட்டால் உடனே தன்னை விட கீழானவரை பார்க்க வேண்டும். ஏன்னா நம்மை விட ஒரு மேலான நிலையில் இருக்கக்கூடிய பார்த்த உடனே நமக்கு ஏற்படக்கூடியது என்னன்னா பொறாமை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நல்ல நிலைகளை மறந்துவிட்டு பேசுதல், மறந்து விடுதல், இது போன்ற ஏராளமான பாதிப்புகள் ஏற்படும். அல்லாஹ் தனக்கு நிறைய நியமத்துகளை கொடுத்திருப்பான், அதையெல்லாம் மறந்துட்டு ஆனா இவ்வளவு என்ன இவர் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாரு அப்படின்ட்டு அவரை பார்த்து அல்லாஹுடைய நியமத்தை மறக்கக்கூடிய அபாயகரமான சூழல் ஏற்படும். எனவே தான் நபி அவர்கள் அழகான ஒரு வழிகாட்டுதல் கற்றுத்தராங்க, தன்னை விட கீழ்நிலையில் உள்ளவரை அவர் பார்க்கட்டும். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் தன்னை விட கீழானவர்களை காட்டிலும் தன்னை மேன்மைப்படுத்தியதை நினைவுபடுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உடனே கீழே உள்ளவரை பார்த்த உடனே நமக்கு என்ன வரணும் சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எத்தனையோ மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாம கஷ்டமான நிலைகள், பொருளாதாரத்துல கஷ்டமான நிலைகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் என்னை மேல்நிலைப்படுத்தி இருக்கின்றானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை கொண்டு வரணும். அல்லாஹு தஆலா இதைத்தான் நமக்கு கட்டளை இடுகிறார். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன், லஅஸீதன்னகும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். நாம் அல்லாஹுக்கு அவன் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால்
அல்லாஹ் அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நிலையாகவும் நிரந்தரமாகவும் அதே போல அதிகமாக நாம் பெறக்கூடிய சூழலையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்துகின்றான். மூன்றாவது பாடம் என்னன்னு சொன்னா, வணக்க வழிபாடுகளில் மார்க்க கல்வியில் தன்னை விட வணக்க வழிபாடுகளில் இன்னும் இந்த இடத்துல இன்னும் என்ற வார்த்தை வரணும். இன்னும் மார்க்க கல்வியில் இது மிக முக்கியமானது. வணக்க வழிபாடுகளில் இன்னும் மார்க்க கல்வியில் தன்னை விட முன்னேறி சென்றவர்களை பார்த்து அவர்களை போன்று செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். இப்ப உலக பொருளாதாரத்துலதான் தன்னை விட மேல உள்ளவங்களை பார்த்து அப்படியே பேராசைப்படக்கூடாது. அப்படி பார்த்துட்டா உடனே கீழே உள்ளவங்களை பார்க்கணும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்க விஷயத்துல வணக்க வழிபாடுகளில் அல்லது மார்க்க அறிவில் தன்னை விட ஒரு மேலானவரை பார்த்துட்டோம் சொன்னா அந்த இடத்துல அவரை போல நானும் மார்க்கத்துல முன்னேற வேண்டும், அவரை போல நானும் அதிகமா அமல் செய்ய வேண்டும் என்று பொறாமை கொண்டு தீவினை செய்யாம தீய செயல் செய்யாம அவர் மீது பொறாமை கொண்டு அவருக்கு இடையூறு செய்யாம அதே போல நன்மை செய்ய முயற்சி செய்வது தவறு கிடையாது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுது. இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கட்டளை இடுகிறார், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையில் ஒருவருக்கொருவர் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறார். உலக காரியத்துல அல்ல, நன்மையில ஒருவருக்கொருவர் முந்தி செல்லுதல் என்பது அல்லாஹுடைய வழிகாட்டுதலா இருக்குது. அதுல ஒருவரை பார்த்து அவரை போல நானும் வரணும் என்று அவருக்கு தீங்கு செய்யாமல் நல்ல விதமான ஒரு பொறாமை கொண்டு அதே போல நாம செயல்பட முயற்சி செய்வது என்பது ஆகுமான செயலாக அல்லாஹ் வழிகாட்டக்கூடிய செயலாக இருக்குது. அதை நாம முயற்சி செய்யணும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து நான்காவது, இந்த ஹதீஸின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக உன்னதமான பயன் என்னன்னு சொன்னா, மனநோயிலிருந்தும் பொறாமை குணத்திலிருந்தும் தீய எண்ணங்களிலிருந்தும் இந்த ஹதீஸை பின்பற்றுவது பாதுகாப்பை தருகிறது. இன்னைக்கு ஏராளமான மக்கள் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் நிம்மதியற்றவர்களாக ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர. எல்லாமே பொறாமைதான். எல்லாமே இந்த உலகத்துல அவங்கள போல நானும் செய்யணும், உலக விஷயத்துல அவங்க ஆடம்பரமான ஒரு காரியம் பண்ணாங்க, ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா நானும் வாங்கணும், டிவி வாங்கிட்டா நானும் டிவி வாங்கணும், அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் புதுசா இருக்குது அதே போல நானும் வாங்கணும், அவங்க வீட டெக்கரேஷன் பண்ணி இப்படி கட்டிருக்காங்க அதே போல நானும் கட்டணும், அவங்க நிக்காஹ் திருமணத்தை அவ்வளவு கிராண்டா நிறைய அப்படி பண்ணாங்க, நானும் என் பிள்ளைக்கு அதே போல பண்ணணும். இப்படிதான் உலக விஷயத்துல தன்னை விட அதிகமா செலவு செய்யக்கூடியவங்களை பார்த்து தன்னை கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய, தன்னை கஷ்டத்தில் உட்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களை இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான, அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர அதிகமானவங்க இப்படிதான் இருக்கிறாங்க. மார்க்கத்துல ஒரு முன்னேற்றம் இருக்காது, இபாதாத்துகள்ல முன்னேற்றம் இருக்காது. ஆனா உலக காரியத்துல பார்த்தா அவ்வளவு இந்த மாதிரியான பொறாமை கொண்ட முன்னேற்றங்களை அவர்களை போல நானும் செய்யணும், அதே போல நானும் பண்ணணும், அதே போல நானும் வீடு கட்டணும், அதே போல நானும் ஃபங்க்ஷன் வைக்கணும், அவங்கள போலவே எல்லா செலவுகளையும் நான் பண்ணணும் என்று செயல்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அதுல எந்த நன்மையும் இல்லை, மாறாக கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்றாங்க. இதனால ஒருவித மனநோய்க்கும் ஆளாயிடுறாங்க. இதனால கணவனை பிள்ளைகளை கஷ்டத்திற்குள்ளாக ஆக்கிறாங்க அல்லது கடனாளி ஆக்கிடுறாங்க. உலகத்தினுடைய பேராசை, பெருமோகம், பேராசையும் பெருத்த மோகங்களும் அது போல இருக்கணும், அது போல செய்யணும் என்ற இந்த பேராசை கொண்ட மோகங்கள் மனிதனை கடனாளியாக ஆக்குறத பார்க்கணும். அப்ப இந்த ஹதீஸ வீட்டுல எழுதி போட்டு நம்ம வாழ்க்கையில பொருளாதாரம் இந்த விஷயத்துல மேல உள்ளவங்களை பார்க்க கூடாது,
கீழே உள்ளவங்கள தான் நம்மை விட கீழே உள்ளவங்கள பார்த்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்தை எப்போதும் நான் அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் என்ற வாசகங்களை எல்லாம் வீட்டுல நமக்கு நினைவுபடுத்துவதற்காக எழுதி ஒட்டி இதை வாழ்க்கையில செயல்படுத்தினாலே பல நோய்கள் நமக்கு இல்லாம போயிடும், டென்ஷன் இல்லாம போயிடும், கவலை இல்லாம போயிடும், கடன் தொல்லை இல்லாம போயிடும். இவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்காங்கன்னு பாருங்க. மிக முக்கியமான ஒரு விஷயமா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து 31வது பாடம். இதுவும் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடமாகும். நன்மையினுடைய 3 நிலைகளையும் தீமையினுடைய ஒரு நிலையும் நபி அவர்கள் கற்றுத்தர்றாங்க இந்த ஹதீஸ் மூலமாக. நன்மை செய்ய நம்ம எண்ணம் கொள்ளணும். அதே சமயத்துல தீமை செய்வதற்கான எண்ணம் வரும். அப்படி வரும்போது அத கண்ட்ரோல் பண்ணி அல்லாஹ்வை பயந்து அதை விடணும். அதற்கு நன்மை கிடைக்குது என்ற நற்செய்திய இந்த ஹதீஸ் மூலமா நபி அவர்கள் கொடுக்குறாங்க. ரொம்பவும் தேவையான ஒன்று. இன்னைக்கு பாருங்க, நீங்க எல்லாம் இளைஞர்கள் வெவ்வேறு இடங்கள்ல பணிகள் செய்றீங்க. உங்க உள்ளத்துல எல்லாம் சில சமயங்கள்ல நல்ல எண்ணமும் வரும், தீய எண்ணமும் வரும். எல்லாருக்கும் அது ஏற்படக்கூடியதுதான், சகஜமான ஒண்ணுதான். தீமை செய்யணும், ஒரு படம் பார்க்கணும், ஒரு பாட்டு கேட்கணும், அல்லது ஹராமான ஒரு பெண்ணை பார்க்கணும். அது மாதிரி இந்த மாதிரியான தீய எண்ணங்கள் ஏற்படலாம். அல்லது வேற ஏதாவது தவறான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அப்ப அப்படி எண்ணங்கள் ஏற்படும் போது, ஆஹா அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டா அதற்கு அல்லாஹ்தால கூலியை தருகிறான். சும்மா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பாவத்தை எண்ணி அதை செய்யாமல் விட்டதற்கு அல்லாஹ்விற்காக விட்டதற்கு அல்லாஹ் கூலியை தருகிறான். அப்படியான ஒரு நற்செய்தியை தரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லது செய்ய அதிகமான எண்ணங்களை கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் நான் ஓதணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கணும், அதை பரப்பணும், இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அனாதைகளுக்கு நான் நல்ல ஒரு ஹாஸ்டல் கட்டணும், நல்லது ஒரு மதரசாவை நான் உருவாக்கணும். என் வாழ்க்கையில ஏதோ ஆடு மாடுகளை போல நான் வாழ்ந்து செத்து போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை என்பது பிறருக்கு ஒரு பயனாக, ஒரு சதக்கத்துன் ஜாரியாவை நான் நிறுவணும். இப்படியெல்லாம் நம்ம யோசிப்பதற்கு அல்லாஹ், சும்மா யோசிப்பதற்கு, நன்மை செய்ய சிந்திப்பதற்கு நன்மை அல்லாஹ் தர்றான். ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த மாதிரி எல்லாம் அன்பு மாணவர்களை நீங்க யோசிக்கணும். சமூகத்திற்கு பயன் செய்ய, அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு சிறந்த ஒரு உங்களால் முடிந்த ஒரு நன்மைகளை செய்ய நீங்க முயற்சி செய்யணும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பாட தலைப்பாகவே அந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வாசகங்களை கொண்டு வர்றாங்க. 31வது பாடம், பாபு மன் ஹம்ம பி ஹஸனத்தின் அவ் பி ஸய்யிஅத்தின். யார் நன்மை செய்ய நாடினாரோ அல்லது தீமை செய்ய நாடினாரோ என்ற பாடத்தலைப்பை கொண்டு வர்றாங்க. பாருங்க, 6491வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தஸனா அபு மஅமரின், எங்களுக்கு அபு மஅமர் அறிவித்தார்கள். ஹத்தஸனா அப்துல் வாரிஸ், அபு மஅமர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, எங்களுக்கு அப்துல் வாரிஸ் அறிவித்தார்கள். அப்துல் வாரிஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தஸனா ஜஅத் இப்னு தீனாரின் அபு உஸ்மான், உஸ்மானுடைய தந்தையான ஜஅத் இப்னு தீனார் எங்களுக்கு அறிவித்தார்கள். ஜஅத் இப்னு தீனார் சொல்றாங்க, ஹத்தஸனா அபு ரஜாஇன் அல் உதாரிதியு, அபு ரஜா அல் உதாரிதியு எங்களுக்கு அறிவித்தார்கள். இவங்க தாபிஈ. இவங்க சொல்றாங்க, அனிப்னி அப்பா அனிப்னி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க, ஃபீமா யர்வி அர் ரப்பிஹி அஸ்ஸ வஜல், தன்னுடைய ரப்பான அல்லாஹ்விடமிருந்து, ஃபீமா யர்வி அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ் அறிவித்த செய்திய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் கூறக்கூடிய செய்தி. நபி அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத்தி, அல்லாஹு தஆலா நன்மைகளையும் தீமைகளையும் எழுதிவிட்டான்.
இவைகளெல்லாம் நன்மைகள், இவைகளெல்லாம் தீமைகள். உதாரணத்திற்கு பாருங்க, தொழுவது நன்மை, நோன்பு நோட்பது நன்மை, தான தர்மங்கள் செய்வது நன்மை, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது நன்மை, நண்பர்களுக்கு உபதேசம் செய்வது நன்மை, குர்ஆன் ஓதுவது நன்மை, பிறருக்கு நன்மை செய்வது அது ஒரு நன்மை, நன்மை ஏவது நன்மை, தீமை தடுப்பது நன்மை, ஹலாலான முறையில திருமணம் செய்து திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவது நன்மை. இப்ப இதெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு எழுதி தும்ம பையனதாலிக்கு அவற்றை தெளிவுபடுத்தி விட்டார். குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இவையெல்லாம் நன்மை, இதெல்லாம் நன்மை, இதெல்லாம் நன்மைன்னு அல்லாஹு தஆலா பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, அண்டை வீட்டாருக்கு நல்ல விதமாக நடந்து கொள்வது, வழிபோக்கருக்கு நன்மை செய்வது என்று அல்லாஹு தஆலா நிறைய பட்டியல்களை நமக்கு இடுகின்றான். அதை எழுதிவிட்டார். அதே போல செய்யாத் தீமைகளையும், ஜினா விபச்சாரம் தீமை, ஷுருபுல் ஹம்ர் மது அருந்துவது தீமை, ரிபா வட்டி வாங்குவது தீமை, பெண்களை ஹராமான அது அந்நிய பெண்களை பார்ப்பது தீமை, மறைவிடங்களை பாதுகாப்பாமல் இருப்பது தீமை, பொய் பேசுவது தீமை, புறம் பேசுவது தீமை, பிறருக்கு அநியாயம் செய்வது தீமை, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது தீமை என்று பல தீமைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனில என்ன செய்திருக்கின்றான், சொல்லி இருக்கின்றான், தெளிவுபடுத்தி இருக்கின்றான். பிறகு நபி அவர்கள் நன்மையை பெற்றுத்தரும் 3 நிலைகளை சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுவதா நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, 1வது நிலை என்னன்னு சொன்னா, ஃபமன் ஹம்ம பிஹஸனத்தின், அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய இந்த நல்ல காரியங்களில் இந்த நன்மையான ஒன்றை ஹம்ம, ஹம்மன் சொன்னா அஸத, அதை செய்வதற்காக எண்ணினான், நாடினான் என்று அர்த்தமாகும். அதை செய்யல. நபி அவர்கள் சொல்றாங்க, ஃபலம் யஅமல்ஹா, உள்ளத்துல செய்யணும். நான் உதாரணத்துக்கு நான் ஊருக்கு நான் டெய்லி வார வாரம் அல்லது டெய்லி கூட நான் என்னுடைய பாப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நான் பேசணும். இது ஒரு பிர்ருல் வாலிதே, பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூட ஒரு விஷயம். ஆனா ஈவினிங் பேசணும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஈவினிங் பேச முடியாம போயிருக்கலாம். ஆஹா, பேச முடியாம போயிடுச்சே. அப்ப பேச வேண்டும் என்ற ஒரு நன்மையை நாடியதற்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். கதபஹல்லாஹு லஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலத்தன், ஒரு முழுமையான நன்மையை அல்லாஹு தஆலா அவருக்கு தன்னிடத்திலே எழுதி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு நன்மையான காரியங்கள் இருக்குது. அத செய்ய நினைத்தாலே அல்லாஹு தஆலா அதற்கு முழுமையான ஒரு நன்மையை அவனிடத்திலே எழுதி விடுகின்றார். ஆகையால உங்களுடைய எண்ணோட்டங்களில் நல்லதை செய்ய அதிகமான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நல்லது செய்யணும் என்ன எண்ணோட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதுல குறிப்பாக பிர்ருல் வாலிதைன், யா அல்லாஹ், அதாவது நான் பெற்றோர்கிட்ட பேசுவேன், பெற்றோர்கிட்ட நல்ல விதமா நடந்து கொள்வேன், என்னுடைய பார்வையை நான் தாழ்த்திக் கொள்வேன், மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்வேன், தொழுகை விடாமல் தொழுவேன், நான் பாட்டு கேட்பதை விட்டும் தவிர்ந்து கொள்வேன், சினிமா பாட்டு கேட்பதிலிருந்து தவிர்ந்து கொள்வேன், கேம் விளையாடுவதிலிருந்து தவிர்ந்து கொள்வேன். இந்த மாதிரி நன்மை செய்ய தீமை விட்டு விலகுவதற்கு எண்ணுவதற்கு அல்லாஹு தஆலா முழுமையான ஒரு கூலியை தருகிறார். அதே போல நல்ல சேவைகள், சதகத்துன் ஜாரியத்துன், மதரசா கட்டுதல், மதரசா நிறுவுதல், ஓதி கொடுத்தல், இந்த மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தணும். அதுக்கடுத்து செய்து விட்டால் அல்லாஹு தஆலா அதற்கு 10 நன்மைகள், அதையும் தாண்டி 700 மடங்கு நன்மைகளை, இன்னும் அதையும் தாண்டி பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். இஹ்லாஸ் அடிப்படையில் அவருக்கு நன்மை அல்லாஹ் கூட்டி 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 கொடுக்கின்றான். பாருங்க, நபி அவர்கள் அழகான முறையில் அது நற்செய்தியா நமக்கு சொல்றாங்க. ஃபஇன் ஹுவ ஹம்ம பிஹா, அவர் நன்மையை செய்ய நாடினார், எண்ணினார், உள்ளத்துல எண்ணம் கொண்டார், உள்ளத்தோட பேசினார், அது செய்யணும், நான் அது பண்ணணும். ஃபஅமிலஹா,
எண்ணிய அந்த நல்ல செயலை செயல்படுத்தினார். குர்ஆன் ஓதணும்னு நினைச்சாரு. நான் வேலைக்கு போறேன். காலையில வேலைக்கு போயிட்டு வந்த உடனே டெய்லி நான் ஒரு 2, 4 பக்கத்த நான் குர்ஆன் ஓதிரணும் அப்படின்னு காலையில எண்ணினார். அதே போல வேலை முடிச்சுட்டு வந்தீங்க, ஆபீஸ் போயிட்டு வந்தீங்க. ஈவினிங் வந்த உடனே கால் முகத்தை கழுவிட்டு மகரிப் தொழுதீங்க. தொழுது முடிச்சுட்டு ஒரு 4 பக்கத்த குர்ஆன் ஓதுனீங்க. அப்படின்னு சொன்னா காலையில எண்ணியதற்கு அல்லாஹ் கூலியை தருகிறான். அதை நீங்க வந்த உடனே செயல்படுத்தியதற்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு மடங்கு கூலியை தருகிறான்? கதபஹ அல்லாஹு லஹு, அல்லாஹு தஆலா அவருக்கு இந்தஹு தன்னிடத்திலே எழுதி விடுகின்றான். அதற்கு அஷ்ர ஹஸனாத்தின் 10 நன்மைகளை எழுதி விடுகின்றான். இலா சப்இ மிஅத்தி ضعஃபின், அதே போல 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் எழுதி விடுகின்றான். இன்னும் இலா அضعாஃபின் கஸீரா, அதிகமான மடங்கு நன்மைகளை அல்லாஹு தஆலா அவனிடத்திலே அவர் எண்ணி செய்துவிட்ட நன்மைக்காக அல்லாஹு தஆலா எழுதி விடுகின்றார். அப்ப நினைத்து பாருங்க. எனவே அன்பு மாணவர்களே, நீங்க திருமணமாகாதவர்களா இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர்களிடத்துல பேசுவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. காலையில டியூட்டிக்கு போகும்போதே நினைச்சிட்டு போங்க, நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்த உடனே என்னுடைய உம்மா வாப்பாட்ட பேசுவேன். திருமணமானவங்களா இருந்தா என்னுடைய மனைவிட்ட டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் பேசுவேன். பேசுங்க. உங்க குடும்பத்தார்ட்ட பேசுறது, திருமணத்துக்கு பிறகு உங்க மனைவியை நீங்க லவ் பண்றது இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு சதக்கா. அது ஒரு நன்மையான காரியம். அழகான முறையில பேசுறதுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான். இப்ப இந்த மாதிரி எல்லாம் நான் டியூட்டி போயிட்டு வந்த உடனேயே நான் குர்ஆன் ஓதுவேன், குடும்பத்தார்ட்ட பேசுவேன், நண்பர்ட்ட பேசுவேன், பெற்றோர்ட்ட பேசுவேன். இப்படிலாம் எண்ணி டைம் போட்டு நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு நன்மை கிடைக்குது. அப்ப நல்ல புத்தகங்களை படிங்க, ஹதீஸுகளை படிங்க. அது ஒரு நன்மையான காரியமாக மாறுது. வேலை செய்ய போறீங்க, அதுல நீங்க அல்லாஹுக்கு பயந்து நான் யாரையும் ஏமாற்றாம நல்ல முறையில வேலை செய்வேன். அல்லாஹ் தரக்கூடிய இந்த சம்பளத்திலிருந்து நானும் பயனடைந்து என் குடும்பத்தாரும் பயனடைந்த பிறகு ஏழை எளியவர்களுக்கு நான் தான தர்மங்கள் செய்வேன் என்ற நல்ல எண்ணத்தை கொண்டு வாங்க. தீயவர்கள் நான் நல்லா சம்பாரிச்சு, நல்லா வீடு கட்டி, நல்ல கார் வாங்கி, நான் லக்ஸரியா வாழணும் என்ற இந்த மாதிரி கனவு கோட்டைகளை நோக்கி போவாங்க. நீங்க நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துங்க. உங்களுடைய செல்வங்கள், பொருளாதாரங்கள் உங்களுக்கும் பயனாக, ஏழைகளுக்கும் பயனாக, சமூகத்துக்கு பயனாக ஆகும் விதமாக நல்ல எண்ணங்களை கொள்ளுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் பெருக்கி நிறைய பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் என்ற இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை எண்ணுங்க. அதை செயல்படுத்தும் போது அல்லாஹ் தஆலா நிறைய கூலியை தருவார். எப்போதுமே நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யும் வேலையாட்களாகவே இருந்து விடக்கூடாது. சிறந்த முதலாளியாக மாறி இந்த உம்மத்திற்கு நிறைய மக்களுக்கு நான் வேலை கொடுப்பேன் என்று ஒரு நல்ல எண்ணம் எண்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் தஆலா கூலியை தர்றான். அதை நீங்க செயல்படுத்தி உங்களால ஒரு 10 குடும்பம் நல்ல முறையில வாழ்றாங்க, கரெக்டா சம்பளம் கொடுக்குறீங்க, கரெக்டா அவங்களுக்கு தொழுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, உங்களுடைய ஆபீஸ் அலுவலகத்துல தொழும் பள்ளியை ஏற்படுத்துறீங்க, அங்க ஒரு மதரசாவை ஏற்படுத்தி அங்குள்ள மக்களுக்கு கல்வியை கொடுக்குறீங்க, உங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களுடைய குடும்பத்தார்கள் அவங்க படிக்கிறதுக்கு நீங்க நல்ல வழிகளை காட்டுறீங்க, அவங்களுக்கு உதவி பண்றீங்கன்னா அதெல்லாம் நன்மையான காரியம். இப்ப இப்படியெல்லாம் நீங்க உருவாவதற்கு ஒரு நல்ல எண்ணத்தை இப்பவே நீங்க உங்களுடைய உள்ளத்துல கொண்டு வரணும். அது செயல்படுத்திட்டீங்கன்னு சொன்னா பல மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். அடுத்து 3வது நிலையை பாருங்க. இது என்னன்னா தீய எண்ணம். அதை செய்யாம விட்டுட்டா அதற்கு அல்லாஹ் முழு நன்மையை தரான். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு, நாம ஆஹ் சினிமா பார்க்க போகலாம் அப்படின்ட்டு எண்ணம் வருது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசுறீங்க. ஆனா காலையிலேயே ஃபஜர் தொழுகை முடிச்ச உடனேயே ஒரு பயம் வந்துருது. ஆஹா, யா அல்லாஹ், நீ என்னை படைத்து நிறைய நன்மைகளை தந்திருக்கின்றாய். நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன். நான் இந்த சினிமா தியேட்டருக்கு போக மாட்டேன். அது தவறு என்று நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் தஆலா தருகிறான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஹதீஸோட நான் முடித்துக் கொள்ளலாம். பாருங்க. வமன் ஹம்ம பிஸய்யிஅத்தின், யார் ஒருவர் ஒரு தீமை செய்ய நாடினார், ஃபலம் யஅமல்ஹா, அந்த தீமை அவர் செய்யவில்லை என்றால்,
கதபஹல்லாஹு லஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா. அல்லாஹு தஆலா அவனிடத்திலே அவருக்காக ஒரு முழுமையான நன்மையை எழுதி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை நம்ம மனப்பாடம் செய்து எழுதி வைத்து ஃபாலோ பண்ணணும். கெட்ட எண்ணம் ஏற்படும் போதெல்லாம் அது ஏற்படும். ஆஹா, நான் இதை செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்துட்டீங்க, செய்யாம அல்லாஹுக்கு பயந்து. இங்க அறிஞர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதாவது உதாரணத்திற்கு, நாளைக்கு நான் சினிமா தியேட்டருக்கு போய் ஒரு சினிமா பார்க்கணும் என்று எண்ணம் ஏற்பட்டது. அடுத்த நாள் பார்த்துட்டா வாப்பா வந்துட்டாங்க, அல்லது நல்ல நண்பர் வந்துட்டாரு. ஆஹா, நல்ல நண்பர் வந்துட்டார், நம்ம போனா கெட்டதா நம்மள நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டுட்டா அதுக்கு கூலி இல்லைன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வை பயந்து விடணும். அது மிக முக்கியமானது. இஹ்லாஸ் நிய்யா இருக்கணும். ஒரு தீமை செய்ய எண்ணம் வந்துருச்சு, நண்பரோட நான் இவர பேச மாட்டேன், அப்படி இவருடைய நல்ல நட்பை நான் விட்டு தூரமா போகணும், இந்த மாதிரி ஏதாவது தீய எண்ணம் ஏற்பட்டு அத தீய எண்ணத்தை அல்லாஹ்வை பயந்து அந்த தீய எண்ணத்தை செயல்படுத்தாமல் ஒருவர் விட்டு விடுவாரேயானால் அல்லாஹு தஆலா முழுமையான ஒரு நன்மையை தருகின்றான். அடுத்து தீமையை பற்றி நபி அவர்கள் சொல்றாங்க. அதுல ஒரு நிலை இருக்குது. ஃபஇன் ஹுவ ஹம்ம பிஹா, ஒருவர் ஃபஇன் ஹுவ ஹம்ம பிஹா, ஒரு தீமையை செய்ய அவர் நாடினார், ஃபஅமிலஹா, அதை செய்து விட்டார் என்றால், கதபஹ அல்லாஹு லஹு ஸய்யிஅத்தன் வாஹிதத்தன், ஒரே ஒரு தீமை மட்டும் அல்லாஹ் தஆலா அவருக்கு எழுதி விடுகின்றான். இது அல்லாஹ்வுடைய கருணை. நன்மை செய்தால் அவனுடைய கருணையால் அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மைகளை கொடுக்கின்றான். தீமை செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு தீமையை மட்டுமே எழுதுகின்றான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் தஆலா தீமையை எண்ணி அதை செயல்படுத்துவது நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்னென்ன? ஒன்னாவது, நன்மை செய்யும் எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ளணும். அதிகமான நன்மை செய்ய எண்ணங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அது பிராக்டிஸ் பண்ணணும். இரண்டாவது, எண்ணிய நல்லெண்ணங்களை செயல்படுத்தி பல நன்மைகளை பெற முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது, உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களை அல்லாஹ்விற்காக, பேருக்காக, புகழுக்காக, மற்றவங்களுக்காக இல்லாமல் அல்லாஹ்விற்காக செயல்படுத்தாமல் விட வேண்டும். அதை அப்படி கொண்டு வரணும். அந்த இதெல்லாம் உள்ளம் சார்ந்த இபாதாத்துகள். இபாதாத்துன், இவைகள் அனைத்துமே உள்ளத்துடன் தொடர்பாக கூடிய வணக்க வழிபாடுகளாகும். அல்லாஹு தஆலா இன்றைய வகுப்பில் படித்த இந்த ஹதீஸுகளை வாழ்க்கையில் செயல்படுத்த தௌஃபீக் செய்வானாக. மறக்காம அன்பு மாணவர்களே, இந்த ஹதீஸை உங்களால முடிந்தா எழுதி அதை ஒரு A4 சைஸ்ல அதை, அல்லது இதை நாம அனுப்பி வைக்கிறோம், அதை நீங்க A4 சைஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஆபீஸ்ல உங்களுடைய ரூம்ல ஒட்டி வைங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அல்லாஹ் நிறைய நன்மையை தருவான். நன்மை செய்வதற்கான எண்ணங்களை எண்ணி அது உங்க அல்லது அன்றாட ரொட்டீன் வேலைகளை நீங்க எழுதி ஒட்டுவீங்களா இல்லையா உங்க பார்வைக்கு? அப்படியான குறிப்புகள்ல என்ன செய்யுங்க, நன்மைகளை எழுதி ஒட்டி அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அதற்கு நன்மை தருகிறான், கூலியை தருகிறான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சிறிய இடைவேளைக்கு பிறகு குர்ஆனுடைய பாடத்தை நாம துவங்கலாம்.